ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்க்கில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4500 வேக்கண்ட்டு. ஓகேவா, ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்ட்ரிக் வாரியாக கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவோட எண்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4500 வேக்கண்ட்டு. நீங்கள் இதற்கு ஆன்லைனில் இப்போதிலிருந்தே விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2025 ஜூன் 23 வரலாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு 25ஆம் தேதி வரலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதற்கான எக்ஸாம் பொறுத்தவரையிலும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 4500 வேக்கன்சி. இதற்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 20 வயசுலேருந்து 28 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமானது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓகேவா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு 10 இயரு அப்படின்ட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். அதே மாதிரி ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேட்டகிரி, ஓகேவா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள். அதாவது பிசி எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, அது கரண்ட்டில் வச்சுன்னு இருக்கணும். ஓகேவா, இப்போ இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா, இதில் ஒரு 8 விதமான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாப்பிக்கில் 15 கொஸ்டினும், ஒரு சில டாப்பிக்கில் 10 கொஸ்டினும் இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு. இதில் 100 மார்க்குக்கு. ஓகேவா, மொத்தம் 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஜென்ரலாக பேங்க் ரிலேட்டடாகவும் அண்டு ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் அண்டு இந்த குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும் இல்லையா எல்லாத்துலேயுமே. அதான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வச்சு செலெக்ஷன் பண்ணுவாங்களாம். நீங்கள் அந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதை பொறுத்துமே வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஆஸ் பர் பேங்க்குக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது 15,000 மந்த்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்க்கில் எப்பப்பெல்லாம் லீவ் இருக்குமோ அதுவும் லீவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தான். அதனால் 12 மந்த்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுன்ட்டு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அனதர் பேங்க்லேயும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் பேங்க் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹400 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேண்டிடேட்ஸு இடபிள்யூஎஸ்க்கு எல்லாமே 600 ஃபீஸ் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹800 ஃபீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பேங்க்கு எக்ஸாமுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த போஸ்டிங் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, அதில் இருந்தால் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 4500 வேக்கன்சி. அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 202 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி கேட்டகரியில் 38 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 54 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் 88 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்லின்னு இருக்கேன். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சொந்த ஊர்லேயே இருக்கும். இப்போ நான் 202 வேக்கன்சிஸ் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே அது இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக் இருக்கும். ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விழுப்புரத்தில் 10, சென்னையில் 25,
கடலூர்ல 11 இந்த மாரி வந்து அதிகபட்சமா வந்து குடுத்துருக்காங்க. மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்க டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஈஸியாவே வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ்நாட்ல வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் லாங்குவேஜா வந்து இங்கிலீஷ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு அப்ரென்டிஸ்ஷிப் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க நாட்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்ல தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதில வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறேன். அதில வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அண்டு வெப்சைட் லிங்க்குமே நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? அது மூலமா நீங்க டைரக்ட்டா கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதுல இருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மென்ட் ஆஃப் அப்ரென்டிஸ்ஷிப் ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.